ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் அவல் பழத்தை வச்சு என்ன ஸ்வீட் பண்ண போகிறேன்னு வீடியோ போடுறேன் பாருங்கள். வீட்டில் 3 பழம் இருக்குங்க. இனி இந்த பழம் இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் போகும். அப்போ அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கேன். காலையில் தான் அவல் வாங்கினேன். அப்போ அவளையும் பழத்தையும் வச்சு ஏதாவது செஞ்சால் தான் பழம் வேஸ்ட்டாக போகாமல் பிள்ளைங்க வயிற்றில் போயிடும். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு சரி நம்ம ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணேன். ஒரு பவுலில் அவல், முந்திரி பழம், நெய், நாட்டு சர்க்கரை, தேங்காய் இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய்யை ஊற்றி அதில் அந்த உலர் திராட்சை இருக்குல்ல அதை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். உலர் திராட்சை எவ்வளோ சைஸாக பாருங்கள், ஒரு பெரிய சக்கக்கொட்டை சைஸில் இருக்குங்க. எல்லாமே இப்போ ஹைப்ரிட் வந்துட்டு பார்த்தீங்களா, பெரிய டேட்ஸ் கணக்காக இருக்குது, பெருசாக இருக்குது. அதே நெய்யிலையே கொஞ்சம் தேங்காவாக வறுத்துருவோம். லைட்டாக வறுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் தெரியுமா பழம், அதையும் அதில் ஆட் பண்ணிப்போம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம். அப்புறமா நம்ம அவல் இருக்குல்ல, அவலே அதில் போட்டு வறுத்துருவோம். அவல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது தாங்க, அந்த சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அவல். அதையும் போட்டு நல்லா வறுத்துருவோம், வதக்கி விட்ருவோம். அப்புறமா அந்த நாட்டு சர்க்கரை இருக்குது தெரியுமா, அதுலேயும் கொஞ்சத்தை போட்டு வதக்கி விட்ருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், பார்த்துக்கோங்க, ஏன்னா தீஞ்சிடக்கூடாது. ரொம்ப ஈஸிங்க, டைமு ரொம்ப குறவு தான். ஏன்னா ரொம்ப டைம் ஆன மாதிரி வீடியோக்கு தான் இப்படி தோணும், சீக்கிரம் செஞ்சுட்டேங்க. ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க. இந்த சபரிமலை அரவணை பாயசம் இருக்குதுல்ல, சபரிமலை ஐயப்பனுக்கு வைக்கிற அரவணை அதே டேஸ்ட்டுங்க. ஆனால் ஸ்வீட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து. லாஸ்ட்டாக அந்த வறுத்த முந்திரி இருக்குல்ல, அதையும் அதில் போட்டு கிளறி விட்ருங்க. உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.